Hello all, welcome to my YouTube channel Blooming Designer. இன்னைக்கு நாம பார்க்க போறது cigarette pant. இப்போ cigarette pant கான measurements பார்க்கலாம். Length 32, hip 28, ankle 10 inches, knee width 14 inches. இப்போ அதுக்கான markings பார்க்கலாம். நான் பேண்டோட full length மார்க் பண்ணிக்கிறேன் 32 inches. இப்போ எக்ஸ்ட்ரா 2 inches மார்க் பண்ணிக்கலாம் பேண்ட்டோட பாட்டம் திருப்பி அடிக்கிறதுக்கு. இப்போ ஹிப்போட மெஷர்மெண்ட்ஸ் பார்க்கலாம். நான் எடுத்திருக்க ஹிப்போட அளவு வந்து 28 inches. அந்த 28 inches டிவைடட் பை 3 பண்ணால் 9.3 inches கிடைக்கும். 9.3ல சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியிருக்க பாயிண்ட் எல்லாத்தையும் லைனாக ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த லைன் ஜாயின் பண்ணிட்ட பிறகு 9.3 inchஸோட சென்டர்லேருந்து கீழே 32 inches வரைக்கும் ஒரு லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தடவை டேப் யூஸ் பண்ணி 32 inches இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். 32 inchஸில் ஒரு மார்க், 34 inchஸில் ஒரு மார்க். இப்போ க்ராச் ஏரியா மார்க் பண்ணிக்கலாம். நான் க்ராச் வந்து 10 inches எடுத்திருக்கேன். நான் ஸ்டிச் பண்ணுற பர்சன் வந்து கொஞ்சம் ஸ்லிம்மாக இருப்பாங்க, அதனால் 10 inches எடுத்திருக்கேன். கொஞ்சம் வெயிட்டாக இருக்கவங்க வந்தால் 11 inches 12 inches எடுத்துக்கலாம். க்ராச் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் இன்னும் க்ராச் வந்து இப்போ 2 inches எடுக்க போகிறேன். கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கவங்களா இருந்தால் நீங்கள் 3 inches எடுத்துக்கலாம். நான் 2 inches எடுத்துக்கிறேன். இந்த 2 inchesக்கு ஒரு கர்வ் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நீயோட அளவு எடுத்து அந்த நீயை வந்து 4ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். நீயோட மெஷர்மெண்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணி அந்த 4ஆல் டிவைட் பண்ண வேல்யூலேருந்து சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம். ஆங்கிள்க்கும் அதே தான். ஆங்கிளோட வேல்யூவை 4ஆல் டிவைட் பண்ணி அந்த வந்த வேல்யூலேருந்து சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு சைடுமே நம்ம லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மெஷர் பண்ணுறது மார்க் பண்ணுறதுக்கு எல்லாமே ஃப்ரண்ட் பாயிண்ட் தான். நம்ம பேக் பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா 1.5 inches எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டால் அது பேக் பார்ட். மறக்காமல் அந்த 2 inches மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 2 inches விட்டுட்டிங்கன்னா நம்ம பேண்ட் வந்து லென்த் அதிகமாகிடும். முடிஞ்ச அந்த இடத்துல ஒரு நாட்ச் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ பேக் பார்ட் வெட்டலாம். பேக் பார்ட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 1.5 inches மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் சிங்கிள் சைடில் 1.5 inches எடுத்தால் போதும், ரெண்டு சைடுமே எடுக்க வேண்டியது வேணாம். எஸ்பெஷலி அந்த இன்னர் க்ராச் வர சைடில் எடுத்தால் போதும் 1.5 inches. இப்போ இந்த 1.5 inches இருக்க லைனையும் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம.
இப்போ பேக் பார்ட்டுக்கு வந்து மேலே எக்ஸ்ட்ரா 1 inches ரைஸ் பண்ணிவிட்டு அந்த 1 inches கீழே கர்வாக வந்து நாட்ச் ஏக்க ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ பேக் பார்ட் வந்து எக்ஸ்ட்ரா 1 inches மேலேயும் 1.5 inches சைட்லேயும் விட்டுருக்கிறது பேக் பார்ட்டு. உள்ளே இருக்கிறது வந்து ஃப்ரண்ட் பார்ட். இப்போ ஃபஸ்ட்டு பேக் பார்ட் கட் பண்ணிக்கலாம். பேக் பார்ட் கட் பண்ணிக்கிட்டால் நம்ம கிட்ட 4 pieces இருக்கும். அதில் 2 piece எடுத்து பேக் பார்ட்டுக்கு வச்சுக்கலாம். மீதி இருக்க 2 பார்ட்டை எடுத்து வச்சுட்டு சைடில் இருக்க 1.5 inchesையும் மேலே இருக்க 1 inchesையும் கட் பண்ணிடலாம். கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணணும். நம்ம கட் பண்ணுறதுல எதனா மிஸ்டேக் பண்ணால் கூட நம்ம மெஷர்மெண்ட்ஸில் அடிப்படும். இப்போ ஸ்டிச்சிங் பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டோட க்ராச் ஸ்டிச் பண்ணிக்கலாம். க்ராச் ஸ்டிச் பண்ணும்போது பார்த்து ஸ்டிச் பண்ணி அந்த கர்வுக்கு ஏற்ற மாதிரி வளைச்சி கொண்டு வரணும். இதே போல் நம்ம பேக்கோட க்ராச்சையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பேக்கோட க்ராச்சையும் நீங்கள் அதே போல் ஸ்டிச் பண்ணிக்கணும். பேக் அண்ட் ஃப்ரண்ட் பார்ட் ரெண்டுத்தையுமே அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுத்தையும் போட்டு சைடில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த சைட் ஸ்டிச் பண்ண மாதிரியே அந்த சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ 2 சைடும் ஸ்டிச் பண்ணக்கப்புறம்
கீழே பாட்டமை வந்து நம்ம திருப்பி அடிச்சுக்கலாம். இப்போ பாட்டம் அடிக்கும்போது நம்ம 2 இன்ச்சஸ் விட்டோம்ல, அந்த 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம திருப்பி அடிச்சுக்கலாம். இப்போ 1 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லைட்டாக மடித்து தைச்சிக்கலாம். இந்த சின்ன ஸ்டிச்சஸ் சின்னதாக மடித்து அடிச்சிட்ட பிறகு பெருசாக மடித்து அடிச்சுக்கலாம். இப்படி அடித்தோன்னா நம்மளுக்கு துணியில் இருந்து நூல் வெளியே வராது. இப்போ நான் இது மேலே ஒரு ஸ்டிச் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 to 3 ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இதே போல் அந்த பாட்டமையும் நம்ம அடித்து திருப்பிக்கலாம். சேம்ஸ் 2 இன்ச்சஸ் அதே போல் ஃபஸ்ட்டு குட்டியாக மடித்து அடிச்சுக்கிட்டு ரெண்டாவது பெருசாக மடித்து அடிச்சுக்கலாம். இப்போ பெருசாக அடிச்சுக்கலாம். எக்ஸாக்டாக அந்த 2 இன்ச்சஸ்னால் 2 இன்ச்சஸ் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே நம்ம மடித்து அடிக்கக்கூடாது. அதுக்கு மேலே மடித்து அடித்தா பேண்ட்டோட லென்த்து கம்மியாயிடும். இப்போ பேண்ட்டோட சைட்ஸை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஆங்கிள் எவ்வளோ விடுறீங்களோ அதே ஆங்கிள் தான் அந்த லெக்குக்கும் விடணும். 2 ஆங்கிள் சைஸும் ஒன்றா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இப்போ இந்த சைட்லேருந்து ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பின்ஸ் அட்டாச் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். பின்ஸ் அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா துணி விலகாது. எக்ஸாக்டாக அந்த 1/2 இன்ச்சுனா அந்த 1/2 இன்ச்சில் தான் ஸ்டிச் பண்ணலாம். நான் இங்கே சென்டரில் மட்டும் பின்ஸ் ப்ளேஸ் பண்ணிருப்பேன். இப்போ இந்த இடத்துல ஸ்டிச் பண்ண பிறகு அந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் ரெண்டுத்தையுமே மெஷர் பண்ணிக்கணும். ரெண்டுமே ஒரே சைஸில் வைக்கணும். இப்போ 2 ஆங்கிளையும் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம்.
ஆங்கிள் ஜாயின் பண்ண பிறகு நம்ம ஹிப் பெல்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். ஹிப் பெல்ட்டுக்கு வந்து நான் 3 inches லென்த்தும் 28 inches ஹிப் சைஸு. ஆனால் நான் 34 inches எடுத்திருக்கேன். எக்ஸஸ் கிளாத் வந்தால் கூட கட் பண்ணிக்கலாம், சின்னதாக வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் 34 inches கிளாத் எடுத்திருக்கேன். 3 inches லென்த் எடுத்திருக்கேன். இப்போ பெல்ட் அட்டாச் பண்ணிக்கலாம். பெல்ட் அட்டாச் பண்ணும்போது வந்து நீங்கள் டபுள் ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பெல்ட் வந்து நம்ம தனியாக அட்டாச் பண்ணுறதுனால grip இருக்காது, ஸ்டிச்சஸ் பிரிஞ்சிரும். அதனால் 2 stitches போட்டுக்கலாம். பெல்ட் பார்த்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ எனக்கு ஸ்டிச் பண்ணும்போது வந்து எக்ஸஸ் கிளாத் கிடைக்குது. இப்போ நான் ஸ்டிச் பண்ணிட்டு மீதி இருக்க எக்ஸஸ் கிளாத்தை கட் பண்ணிடுறேன். இப்போ பெல்ட் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எலாஸ்டிக் ப்ளேஸ் பண்ணணும். எலாஸ்டிக் வந்து எப்படி எடுக்கணும்னா, இப்போ ஹிப் சைஸ் உங்களுக்கு 28 inches இருந்துச்சுன்னா 3/4 நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ 28 inchesனால் நீங்கள் 21 inches to 23 inches எடுத்துக்கலாம். உங்களோட விருப்பத்தை பொறுத்து தான். சில பேர் டைட்டாக எதிர்பார்ப்பாங்க, சில பேர் மீடியமாக எதிர்பார்ப்பாங்க. ஸோ 3/4 நீங்கள் கணக்கு பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பெல்ட்டுக்கு நாங்கள் டபுள் ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. இப்போ எலாஸ்டிக் எடுத்துக்கலாம். இப்போ எலாஸ்டிக்கை ஸ்டிச் பண்ணும்போது வந்து சிங்கிள் ஸ்டிச்னால் எலாஸ்டிக் நிச்சயமாக பிரிஞ்சிடும். அதனால் 5 to 6 stitches போடுங்க. அப்போ தான் எலாஸ்டிக் பிரியாது. இப்போ பெல்ட்டோட சேர்த்து எலாஸ்டிக் அட்டாச் பண்ணிடலாம். எலாஸ்டிக் ஸ்டிச் பண்ணும்போது பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். எலாஸ்டிக் மேலே ஸ்டிச் பண்ணிங்கன்னா எலாஸ்டிக் எக்ஸ்டெண்ட் ஆகாது, அதுக்கப்புறம் உங்களால் ஸ்டிச் பண்ண முடியாது. எலாஸ்டிக் இல்லாமல் சைடில் இருக்க கிளாத்தில் ஸ்டிச் பண்ணுங்கள்.
எலாஸ்டிக் ஸ்டிச் பண்ணும்போது பொறுமையாக திருப்பி ஸ்டிச் பண்ணுங்கள். நீங்கள் கிளாத் மேலே கிளாத் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்காது. அதனால் பொறுமையாக கிளியராக ஸ்டிச் பண்ணுங்கள். இது போல் இழுத்து ஸ்டிச் பண்ணால் தான் எலாஸ்டிக் எக்ஸ்டெண்ட் ஆகும். இப்போ எலாஸ்டிக் ஸ்டிச் பண்ணியாச்சு. எலாஸ்டிக் மேலே டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க, அப்போ தான் ரிமூவ் ஆகாது. சீக்ரெட் பேண்ட் ரெடி.